3 மாதத்திற்கு பின் பொறுப்பு மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாதத்திற்கு பின் பொறுப்பு மேயர் தலைமையில் தற்போது மதுரை மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மாமன்ற கூட்டம் தொடர்பான விவாதம் இல்லாத நிலையில் பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 3 மாதத்திற்கு பின்னர் மதுரை மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு 15 நிமிடத்தில் மாமன்ற கூட்டம் முடிந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், 3 மாதத்திற்கு பின்னர் மதுரை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் 15 நிமிடத்தில் இது முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு, மேயரின் கணவர் கைது, எதிரொலி, மேயர் ராஜினாமா. 3 மாதத்துக்கு பின் பொறுப்பு மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி பட்ஜெட் மாமன்ற கூட்டம் தொடங்கியிருந்தது. ஆனால் 15 நிமிடத்திற்குள்ளே முடிவடைந்திருக்கிறது. மதுரை மாநகராட்சி 45வது மாமன்ற பட்ஜெட் தாக்கல் என்பது புறக்கணித்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. திமுகவினர் கூச்சலிட்டதால் பரபரப்பும் காணப்பட்டிருக்கிறது. மைதீன்பாய் பசுக்கன்றுக்கு நீதி கேட்டு மாமன்ற கூட்டத்தில் தர்ணா போராட்டம் நடத்திய பாஜக கவுன்சிலர் வாக்குவாதம் செய்த பொழுது திமுக பெண் கவுன்சிலர்கள் பட்ஜெட் மாமன்ற கூட்டம் தொடர்பான விவாதம் இல்லாத நிலையில் பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் மற்றும் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 15 நிமிடத்தில் மாமன்ற கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக கட்டிடங்கள், நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான சொத்து வரி வசூல் தொடர்பாக 2022 முதல் 2024 ஜூலை 31 வரையிலான காலகட்டத்தில் ஆய்வு நடத்திய போது அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரி முறைகேடு செய்தது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த முறைகேடு எதிரொலியாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மற்றும் நகரமைப்பு குழு, வரி விதிப்பு குழு தலைவர்கள் ஆகிய 7 பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர். பின்னர் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்தம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் மேயரும் நியமிக்கப்படவில்லை. இதனிடையே தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் 10ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை அவசரமாக தொடங்கி வைத்தது கண்டித்தது. மாமன்ற கூட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது திமுக உறுப்பினர்களும் மாறி மாறி கூச்சலிட்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இதையடுத்து மதுரை மாநகராட்சி 86வது வார்டு பாஜக உறுப்பினரும் தங்களது வார்டுகளின் கோரிக்கைகளை முன்வைத்ததால் அவர் வெளியேற்றப்பட்டார். அப்போது மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவாறு கவுன்சிலர் பூமா செய்யுடன் திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகைப்படத்தை கிழித்தெறிந்தனர். இதையடுத்து பாஜக கவுன்சிலர் பூமாஜி மாநகராட்சி அவை கவுன்சிலரால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். 2026-27ஆம் தேதி நிதியாண்டுக்கான மொத்தம் வரவாத 1,45,44,000 ரூபாயும், மொத்த செலவாத 1,45,931 ரூபாயும் காண்பிக்கப்பட்டு 887 ரூபாய் உபரி பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் கையெழுத்திட்டு விட்டு கூட்டத்தில் பங்கேற்காமல் புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி.